நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். சில பேர் எப்போவுமே நல்லா இருப்பாங்க. இந்த சாமி கும்பிட்றது அல்லது சாமி கோயிலுக்குள்ளே போகிறது அப்படின்னா மட்டும் அவங்களுக்கு கொட்டாவி வந்துடும். மன்னிச்சுக்குங்க, அதுக்கு பேர் கொட்டாவி இல்லை, கெட்ட ஆவி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் பழக்க தோஷத்தில் நம்ம அப்படியே சொல்லி பழகிட்டனால அதை வச்சே நான் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி எழும், இந்த கொட்டாவி அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தா, உடல் மிகவும் அசதியாகிவிட்டால் கட்டாயம் உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுகிறது அப்படின்ட்டு ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு அப்படிங்கும்போது, அதாவது சரியாகவே தூங்கியிருக்க மாட்டோம், கடின உழைப்பாக இருந்திருக்கும், இல்லை ஒரு சிலர் எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருந்திருப்பாங்க, அதில் வந்து அந்த உடல் வந்துட்டு இன்னும் அந்த தூக்க மயக்கத்திலே இருக்குது அப்படிங்கும்போது இந்த கொட்டாவியானது வரும். அந்த கொட்டாவி தொடர்ந்து வருது அப்படிங்கும்போது ஒரு 1/4 மணி நேரத்துலேயே 1/2 மணி நேரத்துலேயே உங்களுக்கு தூங்க வேண்டிய நிலை ஏற்பட்டே விடும் அப்படிங்கிறத நல்லா நினச்சிக்குங்க. சரி, சாதாரண நேரத்தில் கொட்டாவி வர்றது எந்த பிரச்சனையும் இல்லை. நான் தூங்குறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வருது, பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஒரு கோயிலுக்குள்ளே போகிறேன் அல்லது வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு சாமி கும்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது அங்கே தீபாரதனை தட்டை எடுத்ததுமே இல்லை உள்ளே போனதுமே திடீர்னு கொட்டாவி வரும். ஏன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் நல்லா தான் சார் தூங்கிட்டு போனேன், ஆனால் அங்கே போனால் திடீர்னு வந்துட்டு கொட்டாவி வந்துருச்சு அப்படின்னா இதில் ஒரு நுண்ணிய தாத்பரியம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. கொஞ்சம் நல்லா பார்த்தா தெரியும். உடல் அசதியாக இருந்தாலும் அந்த இடத்துல போனால் கொட்டாவி வரத்தான் செய்யும். அது ஏன் அங்கே போனதுமே வருது அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வி. பெரும்பாலும் உள்ள அந்த கெட்ட ஆவியானது நிறைந்திருக்கும். நம்மளை பொறுத்தளவு அது எதிர்மறை ஆற்றல் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். உடலில் வந்துட்டு சில எதிர்மறை ஆற்றல்கள் இருக்குது, நேர்மறை தன்மை இல்லாமல் கொஞ்சம் கலந்துருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் எங்கே போகிறீங்க? கோயிலுக்குள்ளே போகிறீங்க. கோயிலுக்குள்ளே போகுனா அங்கே என்ன சக்தி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா நேர்மறை சக்தி அதிகமாக அங்கே இருக்கும். பெரும்பாலும் நம்ம ஏன் கோயிலுக்குள்ளே போகிறோன்னா அந்த நேர்மறை சக்தியை உள்வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம கோயிலுக்குள்ளே போனதுமே அந்த நேர்மறை ஆற்றல்களானது உடலுடன் ஊடுருவ ஆரம்பிக்கின்றது. அப்படி ஊடுருவுது அப்படின்னா உள்ளே போகும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போகுது அப்படிங்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கெட்ட ஆற்றல் அல்லது அந்த கெட்ட ஆவியானது கட்டாயம் வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு உடல் ஆளாகும். அப்போ என்ன ஆகுது, நீங்கள் கோயிலுக்குள்ளே போனதுமே எல்லா நல்ல சக்தியும் உங்களோட உடலுக்குள்ளே போகும்போது அந்த கெட்ட ஆவியானது உங்களை விட்டு கொட்டாவியாக வெளிவருகிறது. பெரும்பாலும் அந்த கெட்ட ஆவியில் பார்த்தீங்கன்னா நுண்ணிய கிருமிகள் இருக்கலாம், வைரஸ், பாக்டீரியா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். ஏன்னா உடலோட கழிவுகள் தான் எப்போவுமே உடலை விட்டு வெளியேறும். அது மழை ஜலமாக இருந்தாலும் சரி, வியர்வையாக இருந்தாலும் சரி, அந்த கெட்ட ஆவியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த நுண்ணுயிரி தாக்குதலானது இருக்கும். அதனால் அந்த கொட்டாவி விடுறீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் அது மற்றவங்க மேலே படாமல் பார்த்துக்கணும். இப்போ பூஜைக்கு நீங்கள் போகிறீங்க, சாமிக்கு ரொம்ப நெருக்கமாக நீங்கள் நிற்கிறீங்கன்னு கொட்டாவி வருது அப்படின்னா அதில் வாயில் கையை வைக்காமல் நேராக அந்த விக்கிரகத்து மேலே படுற மாதிரியோ அல்லது பக்கத்தில் இருக்கவங்க மேலே படுற மாதிரி கொட்டாவி விடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அது முழுக்க முழுக்க கெட்ட ஆவி, துர் ஆவி அப்படின்னே சொல்லலாம். அப்போ எதனோட தாற்பயமாக இது சொல்லப்படுதுன்னா, அந்த கோவிலுக்குள் போனதுமே உங்கள் உடலானது நேர்மறை ஆற்றலை உட்கிரகிக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா உடலானது அதிக நேரத்திற்கு அந்த கெட்ட ஆவிகளை உள்ளே வைத்திருக்காது. அதை கட்டாயம் வெளியேற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்திற்கு ஆட்பட்டு அது உங்கள் உடலை விட்டு அந்த ஆவிகளை வெளியேற்றி விடுகிறது. அப்போ வந்துட்டு கொஞ்சம் உடம்பு டயர்டாகிறது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா உள்ளே இதுவரையிலும் தங்கியிருந்த எல்லா அசுத்தங்களும் வெளியேறுது அப்படிங்கும்போது உடலானது சற்று சோர்வு நிலையை அடையும். ஆனால் திருப்பி ரெக்கவர் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண முடியும். அதுதான் அதுக்குள்ளே இருக்க தாற்பயம். அதில் சில பேர் சொல்லுவாங்க, சிவ பூஜை அப்பையோ அல்லது சில பூஜைகள் அப்போ வந்துட்டு இந்த கெட்டாவி வர்றது, அதாவது இந்த கொட்டாவி வர்றது வந்து நல்லதில்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே நிறைய அடியார்கள் இருப்பாங்க அல்லது கோவிலுக்கு வந்தவங்க இருப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த ஆவியானது அவங்களது மீது பட்டால் அவர்களுக்கு ஏதாவது தாக்கம் ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறத வச்சு அவங்க சொல்லப்பட்டது. ஆனால் நீங்கள் பெரும்பாலும் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கொட்டாவி வருது அப்படிங்கும்போது ஒரு கர்ச்சீஃபவோ அல்லது வந்துட்டு வாயை மறைக்கிற மாதிரி ஏதாச்சும் துண்டோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு கொட்டாவி விட்டீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் பாதிப்பு இருக்காது. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கும் அந்த உடலானது புத்துணர்ச்சி ஏற்பட்டுரும். ஏன்னா நல்ல ஆற்றலானது உங்களது உடம்புக்குள் இறங்க ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறது அதில் உள்ள தாற்பயம். அதுக்கப்புறம் உடம்பு வந்துட்டு ரொம்ப நார்மலாக இருக்கும். அதனால் கோயிலுக்குள்ளே போனதுமே நீங்கள் சாமி கும்பிட்ற போகிறீங்க அல்லது வீட்டில் நீங்கள் சாமி கும்பிட்றீங்க அப்படிங்கும்போது கொட்டாவி வருதுன்னா அதை நினச்சி யாரும் பயப்பட வேணாம். நேர்மறை ஆற்றல் உங்கள் உடலுக்குள்ளே இறங்குறனால உள்ளே இருக்க கெட்ட சக்திகள் அல்லது கெட்ட ஆவியானது வெளிப்படுகிறது அப்படிங்கிறது தான் அதில் உள்ள தாற்பயம். சில பேர் கோயிலுக்கு போனால் உடனே அவங்க கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும், இல்லை சில பேர்த்துக்கு வந்து உடல் சிலிர்க்க ஆரம்பிச்சிடும். அது ஏன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அறிவியல் பூர்வமாக அப்படிங்கிறத விட ஆன்மீக ரீதியாக அது ஏன் அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்லலாம்.
பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா கோவிலுக்கும் போகிறோம் வர்றோம், அதில் வந்துட்டு பெரிய மாறுதல் இருக்காது. சாதாரணமாக நம்ம எப்பவும் வேண்டிக்கிற மாதிரியே எல்லா கடவுள்கிட்டையுமே நம்ம வேண்டிப்போம், நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துகிறோம், எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு சில கோவில்கள் மட்டும்தான் நம்மளோட நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கும். பெரும்பாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ அல்லது நம்ம அம்மாவோ அப்பாவோ அல்லது நம்மளுக்கு நெருங்கிய உறவினர்களோ சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்ப்பா, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது அப்படின்ட்டு சில பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. அது எப்படி மற்ற கோவில்களுக்கு போனால் கிடைக்காத மாற்றம் அந்த கோவிலுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாருனாலையும் எல்லா இடத்துலையும் வந்துட்டு அந்த எனர்ஜியை வந்துட்டு ரிசீவ் பண்ண முடியாது. கட்டாயம் நம்ம உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி அல்லது அந்த கால சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு கோவிலின் அமைப்பிற்கு ஏற்ற மாதிரியும் அங்கே இருக்க பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மாறுது. அப்படிங்கும்போது நம்ம உடலுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நம்ம ரிசீவ் பண்ணிப்போம். அதனால தான் ஒரு சில கோவில்களுக்கு போனால் அமைதியாக நின்றுக்கிட்டு வருவோம், நமக்கு எதுவுமே தெரியாது, கோயிலுக்கு போன ஃபீலிங்கே சில இடத்துல இருக்காது. சில இடத்துல போனால் எதையும் நம்ம உணர்ந்த மாதிரி இருக்கும், யாரும் நம்மளை வந்துட்டு நெருங்கி நிற்கிற மாதிரியோ அல்லது உடல் சிலிர்க்கிற மாதிரி இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ஏற்படும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ் போகும்போது தான் வந்துட்டு நம்ம கண்ணில் வந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். சரி, ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, பெரும்பாலும் இறையாற்றல் எல்லா கோவில்லையும் இருக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்துட்டு எல்லா கோவில்லையும் இருக்கும். நம்ம மனம் ஒருநிலைப்பட்டு இருக்கு, அதை நம்மளால் வந்துட்டு உணர முடியுது அப்படின்னா உடல் சிலிர்ப்பு ஏற்படுறது எல்லாத்துக்குமே உண்டான ஒன்று தான். சரி, கண்ணில் எப்படி ஏன் தண்ணி வருது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஆற்றல் அங்கே அதிகமாக இருக்குது, நீங்கள் உணர்ந்துடுறீங்க. உணர்ந்ததுக்கப்புறமா அந்த எனர்ஜி உங்களோட கனெக்ட் ஆகுது. அப்படிங்கும் போது தான் உங்கள் மனசோட அது வந்துட்டு ஐக்கியமாகுது, உங்கள் உடலோட உங்கள் சூட்சம உடலில் வந்துட்டு அந்த இறை ஆற்றல் வந்துட்டு தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்படிங்கும் போது தான் உங்கள் உணர்வை நீங்கள் இழந்துடுறீங்க. நம்ம அழுகணுன்னாலாம் அழுக மாட்டோம், பார்த்துக்கிட்டே நிற்போம், இறைவனை பார்த்துக்கிட்டே நிற்போம், அவரோட அழகில் மெய்மறந்து நின்றுவோம். அதுதான் அங்கே நடக்கக்கூடிய விஷயமே. என்னன்னா, நம்ம சூட்சம உடலை விட்டு நமது நினைவானது நீங்கி விடுகிறது, என் உடலை பற்றிய கவலையே அந்த இடத்துல இல்லாமல் ஆக்கிடுது. அப்போ அந்த இறையாற்றல் என்னுள் இறங்கும் போது என்னை அறியாமல் என் கண்ணிலிருந்து நீர் வர ஆரம்பிக்கின்றது. இதை பெரும்பாலும் அனிச்சை செயல்னு நம்ம சொல்லுவோம், நமக்கே தெரியாமல் நடக்கிறது. இந்த காலில் முள்ளு குத்துச்சுன்னா டக்குன்னு காலை எடுக்கிறது, கண்ணை சிமிட்டுறது. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் தண்ணி வர்றது இது எல்லா கோவில்கள்லேயும் உங்களுக்கு நடக்காது. உங்களுக்கு விருப்பமான கோவில், நீங்கள் எதை மனசுக்கு நெருக்கமாக நினைக்கிறீங்களோ அல்லது எந்த இடத்தில் அதீத ஆற்றலை உணர்ந்தீர்களோ அந்த கோவிலில் தான் நடந்திருக்கும். பெரும்பாலும் அந்த கோவிலை வாழ்க்கையில் எப்பவுமே தவற விட்டுறாதீங்க. ஏன்னா அங்கே போய் வைக்கின்ற வேண்டுதலானது கட்டாயம் உங்களுக்கு நிறைவேறும். அதுக்காக ஒவ்வொரு தடவைக்கும் போகிறப்ப எனக்கு கண்ணில் தண்ணி வரல அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, சில நேரத்தில் நம்ம உடலானது சமநிலை இல்லாமல் இருக்கும், நம்ம மனதில் ஒரு குழப்பம் ஏற்படுத்தி இருக்கும். முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது உங்கள் கண்ணில் நீர் வருதுன்னா நீங்கள் அவங்களோட 2.5 கலந்துட்டீங்க, அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். உங்களை வந்துட்டு எளிதில் அந்த எனர்ஜி அடைந்துடும் அப்படின்னு அர்த்தம். அதனால் அந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் மனமுருகி வேண்டிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல நீங்கள் கோரிக்கையாக வைக்க முடியும். அப்படி இருக்கும்போது கட்டாயம் அந்த இறைவன் வந்துட்டு அந்த திருத்தலத்திலிருந்து உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுறது. இந்த மாதிரி பலருக்கும் பல அனுபவம் இருந்திருக்கும். உங்களில் யார் யாருக்கு எந்த கோவிலில் இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். ஞாபகம் இருந்தால் எல்லாத்துக்கூடையும் கீழே கமெண்ட்டில் பகிர்ந்துக்குங்க. ஏன்னா அந்த மாதிரி கோவில்களுக்கு மற்றவர்களும் போவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். இறையாற்றலை உணர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அதுவும் ஒரு சந்தர்ப்பமாக அமையலாம் அல்லவா? அதனால தான் கேட்டுக்கிறோம், உங்களுக்கு அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது எந்த கோவில் எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் அங்கே போயிட்டு முயற்சி செய்து பார்க்கலாம் அந்த இறை ஆற்றலை உணர்வதற்கு அப்படின்ட்டு தான் நம்ம வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். பக்தி அப்படிங்கிறது எல்லாருமே ஒரே மாதிரி செலுத்துவது இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். நீங்கள் இறைவன் மீது எப்படி பக்தி வைத்திருக்கீங்க அப்படிங்கிறத இந்த பதிவை பார்த்ததுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சில பேர் கோவிலுக்கு போகிறது தான் பக்தி அப்படின்னு நினைப்பாங்க, சில பேர் இறைவன்கிட்ட போய் வேண்டுதல் வைக்கிறது பக்தி அப்படிம்பாங்க, சில பேர் ஏழைகளுக்கு உதவி செய்தல் பக்தி அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான நிலைப்பாடு உண்டல்லவா? அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் மிக உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தோன்னா, பெயர் புகழ் இதுக்கெல்லாம் எதுக்குமே ஆசைப்படாமல் தனக்கு கிடைத்த குருவை கடவுளாகவே நினைத்து அவர் வார்த்தையிலிருந்து சிறிதும் பிசங்காமல் வாழ்க்கையை நடத்துவார்கள். அவர் வழிகாட்டுதலின்படி இறைவனை அடைவார்கள். இவங்க ஒரு ரகம். அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா பகவானோட லீலைகளை மட்டுமே படிப்பார்கள்.
அவர் செய்த திருவிளையாடலாகட்டும், இறைவன் செய்த லீலைகளை பற்றி படித்து மற்றவர்களுக்கு போதித்து அதிலிருந்து அவர் கூறிய நன்னெறி யாதென அறிந்து அதன் வழியில் நடப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இறைவனை பற்றி நன்கு புரிந்து கொண்டு அவருடைய உண்மையான உள்ளத்தை பற்றி பாடல்களை பாடுவார்கள், அவரை சித்தரிக்கும் வகையில் நடனங்களை ஆடுவார்கள். இந்த மாதிரி பக்தி நெறியில் செல்பவர்களும் உண்டு. ஒரு சிலருக்கு இது எதுவுமே தேவைப்படாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிறந்த பக்திமான்கள் யார், அதே போல் பாகவதர்கள் யார், இந்த மாதிரி நன்னெறியில் வாழ்க்கை நடத்துபவர்கள் யார் என்று தெரிந்து அவர்களுடன் பழகுவார்கள். அதுவே அவர்களுக்கு சிறந்ததாக தோன்றும். இறைவனுடன் பழகுவதற்கு ஈடாக அவர்கள் கருதுவார்கள். ஒரு சில பேர் முழு மனதுடன், அதுவும் முழு நம்பிக்கையுடன் வேத மந்திரங்களையும் பகவானோட நாமங்களையும் உச்சரித்து கொண்டே இருப்பார்கள். இதுவும் ஒரு வகையான பக்தியாகத்தான் கொள்ளப்படுகின்றது. வெகு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இறைவனை அடைவதற்காக இந்த உலக காரியங்களிலிருந்து விடுபட்டு புண்ணிய புருஷர்களாகவே வாழ்வார்கள். காடுகளுக்கு போகிறது, இல்லை வனாந்திரங்களில் போய் தவம் செய்கிறது, இந்த மாதிரி பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவாங்க. சித்தர்கள் போன்றவர்களை தான் நம்ம இப்போ குறிப்பிட்டு சொல்கிறோம். அதே போல் சில பேர் உலகத்தவே என்ன நினைப்பாங்கன்னா, இறைவனை நினைப்பாங்க. அதில் இருக்க ஒவ்வொரு ஜீவனும் இறைவன் அப்படிங்கிற கருத்து உடையவர்களாக இருப்பார்கள். அதனால் எந்த உயிரினத்திற்கும் தொந்தரவு செய்யாமல் அதை வதைக்காமல் வாழ்வதுதான் இறைவனை அடைவது என்ற ஒரு தாற்பயத்தில் வாழ்வார்கள். கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைந்து வாழ்பவர்களும் இறைவனை உணர்பவர்களே அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். இவங்க கனவுல கூட பிறட்ட குறை காணாமல் இருப்பாங்க. அவங்க அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்கன்னு எப்போவுமே குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அனைவரும் இறைவன் அப்படின்னு உணர்ந்தவங்க இவங்க. ரொம்ப முக்கியமாக எளிய முறையில் பார்த்திங்கன்னா, சந்தோஷமோ துக்கமோ ஏமாற்றமோ இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னாவே அது இறைவனை அடைவதற்கு சமம் அப்படின்னு சொல்லலாம். இது அவ்வளோ சாதாரண விஷயமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் துக்கத்தையும் அனுபவிக்காமல் ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் வாழ்கிறதுங்கிறது பற்றற்ற நிலை. அதை சாதாரண ஒரு வாக்கியத்தில் நம்ம சொல்லிட முடியாது. வெகு சிலர் தான் செய்கின்ற தொழிலை நேசித்து செய்வார்கள். தான் செய்கின்ற தொழிலைவே தெய்வமாக கருதி செய்பவர்களும் உண்டு. அவர்களும் இறைவனை அடைகிறார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம சொன்னது நிறைய விஷயங்கள் உண்டு தெய்வத்தை அடைவதற்கு. இதில் நீங்கள் எந்த வகை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பெரும்பாலும் நம்மளுக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. சில பேர் ஆன்மீகத்தில் அதிக தேடல் உள்ளவராக இருப்பாங்க, சில பேர் ஆன்மீகத்தில் சுத்தமாக நாட்டம் இல்லாதவராக இருப்பாங்க. அதை வச்சு தான் இரண்டு பேரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க, ஆத்திகன் நாத்திகன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது எல்லாமே அந்த ஆத்திகன் ஆகட்டும் நாத்திகன் அப்படின்னு வர்றதாகட்டும் எல்லாமே நவகிரக கட்டுப்பாட்டில் தான் இருக்குங்கிறத நம்ம அதிகமாக உணர்ந்திருப்போம். சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கு போகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. பக்கத்தில் ஒரு புகழ்பெற்ற கோவில் இருக்கும், உலக புகழ்பெற்றதாக கூட இருக்கும். ஆனால் அந்த கோயிலுக்கு நம்ம மொத்தம் எத்தனை தடவை போயிருப்போம்னா கடந்த ஒரு வருஷத்தில் ஒரு தடவை தான் எட்டி பார்த்துருப்போம். மற்ற நேரங்களில் நம்ம போகிறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு அந்த மனமே இல்லாமல் இருந்திருக்கும், அங்கே அந்த ஒரு ஈர்ப்பே இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கோயிலுக்கு போகணும்னு நினச்சாங்கன்னா டக்குன்னு கிளம்பி போய்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? நான் சில பிளான் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோவிலுக்கு போகணும்னு நினச்சா கூட ஒரு மாதமாக பிளான் பண்ணுவோம், அது தட்டி சில பேத்துக்கு போய்கிட்டே இருக்கும். நம்ம நினச்சவாறு அந்த கோயிலுக்குள்ளே போகவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை உண்டாயிருக்கும். இதெல்லாம் ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ சின்னதாக ஒரு அலசல் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். பெரும்பாலும் ஒரு கோவிலுக்கு போகிறது அப்படின்னா நீங்கள் போல, முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் போல அந்த இறை ஆற்றலால் நீங்கள் ஈர்க்கப்பட்டால் மட்டும்தான் அந்த கோவிலுக்குள் உங்களால் செல்ல முடியும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது உங்கள் வாழ்க்கையிலையும் கூட நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னதான் உங்களுக்கு பிடித்த கோவிலாக இருந்தாலும், இப்போ நீங்கள் பழனிமலை முருகனை போய் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போகலான்ட்டு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடியே ஒரு தடங்கள் அது தட்டி போயிருக்கும். ஆனால் பிளானே பண்ணியிருக்க மாட்டோம், எதேர்ச்சியாக அந்த ஊர் பக்கம் போகிறப்ப முருகன் உங்களை அழைச்சிக்குவார், தரிசனத்தை கொடுப்பார். இதெல்லாம் எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்ற மாதிரி. அப்ப என்ன அப்படின்னா அந்த தெய்வத்தை தரிசிப்பதற்கான ஒரு கால நேரமும் கூடி வர வேண்டும் அப்படிங்கிறதா இதுல உள்ள தத்துவார்த்த உண்மையா இருக்கு.
சரி, நான் பிளான் பண்ணுறேன், ஏன் என்னால் போக முடியறதில்ல, ஏன் இந்த தடங்கல்கள் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, பெரும்பாலும் இந்த பிளானிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் மட்டும் ஈடுபடுறீங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கொஷின் மார்க் தான். எப்போவுமே நம்ம தனியாக ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு விரும்ப மாட்டோம். ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவங்களோ ஒரு 5-6 பேர் சேர்ந்து போகலாம் அப்படிங்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுவோம். அப்படி பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10 நாள் 15 நாள் வந்துட்டு கேப் கொடுத்துருவோம். இந்த 10 நாளும் 15 நாளும் நீங்கள் போகிறதா சொல்லப்பட்ட அந்த 5 பேர்த்தோட மனநிலையும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இறைவனை முழுமையாக சரணடைந்திருக்காங்க அப்படிங்கும்போது அந்த 5 பேர்த்தோட மனநிலையும் கட்டாயம் நான் போய் அந்த கடவுளை பார்த்தே ஆகணுங்கிற அந்த ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ள இருந்ததுன்னா அந்த ட்ரிப் வந்து எக்காரணத்தை கொண்டும் தடைபடாது. ஆனால் அந்த 5 பேர்த்தில் யாராச்சும் 3 பேர் வந்துட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை போகணுமா, என்ன திடீர்னு பிளான் பண்ணிட்டாங்க, சரி அவர் கூப்பிட்டாரே நம்ம போயாகணுமே அப்படிங்கிற 2ஆம் மனதில் இருந்து கொண்டு உங்களுக்கு வருகிறேன் என்று சொன்னாலோ அல்லது வந்துட்டு அந்த நீங்கள் பிளான் பண்ண இடைப்பட்ட காலத்தில் அவங்க நெகட்டிவாகவே யோசிச்சுட்டு இருக்காங்க, அப்புறம் போய்க்கலாமே இப்போ என்ன அவசரம்னு யோசிச்சா கூட உங்கள் பயணமும் சேர்ந்து தான் தடைப்பட்டு போகும். அதே போல இறைவன் உங்களை கூப்பிட வேண்டும், உங்களுக்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும். நீங்க போய் அவரை பார்க்கல, அவர் உங்களை வர சொல்றாரு, அதுதான் உண்மையே. அதை நம்ம உள்ளார்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி ரெகுலரா நம்மளை அவர் கூப்பிடணும்னா என்ன பண்ணும், அவரோட 2.5 கலந்துடணும். என் பக்தனை நான் இன்னைக்கு பார்க்கணும்னு அவர் நினைச்சாருன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி டக்குன்னு கொடுத்து வா அப்படின்ற வரை நம்ம போயிட்டு வந்துடலாம். ஆனா நீங்க பிளான் பண்ணும்போதே என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க அவருக்கு ஷெடியூலிங் பண்றோம். நம்ம கடவுளுக்கெல்லாம் எந்த ஷெடியூலும் பண்ண முடியாது, கொடுக்கவும் முடியாது, டைம் ஒதுக்க முடியாது. அவர் தான் நம்மளுக்கு ஒதுக்க முடியும். அதனால இனிமேல் கோயிலுக்கு போகணும்னு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா 1 நாள் 2 நாள் கேப்ல மற்றவங்களோட ஒரு 10 பேர் சேர்ந்து போறீங்கன்னா அவங்க மனநிலை டக்குன்னு மாறிடக்கூடாது. மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் வந்துட்டு மனநிலை மாறுதுன்னா அது நெகட்டிவ் தாட்ஸாக மாறும். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம டிராவலிங்கை வந்துட்டு எப்போவுமே தடை பண்ணும். அதனால ஒத்த கருத்துடைய நண்பர்களை அழைத்துக் கொள்ளுங்கள். அல்லது குடும்பத்தோட போறீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான ஃப்ரீக்வன்சியை ஏற்படுத்திக்கிட்டு எல்லாரும் போய் ஆகணும் அப்படிங்கிற நிலைமையை செட் பண்ணோன்னா எக்காரணத்தை கொண்டு நம்ம கடவுளை போய் தரிசனம் பண்ணுறதை யாருனாலையுமே தடுக்க முடியாது. அதனால தான் ரொம்ப லாங் டேர்ம் பிளான் வச்சு பண்ணக்கூடிய ட்ரிப்ஸ் எல்லாம் வந்துட்டு சில பேர்த்துக்கு தடைப்பட்டு போகிறது. ஆனால் சில பேர் முயற்சியே பண்ணியிருக்க மாட்டாங்க, டக்குன்னு ஃபோன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, டேய் கிளம்பலாம்டா ஏறா காரு, டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. அதில் இருக்க ஆத்ம திருப்தியை வந்துட்டு நம்மளால் அளவிட்டு கூற முடியாததாக இருக்கும். இது உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கும். அது குலதெய்வ கோயிலாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பிடித்த கோவிலாக இருந்தாலும் சரி, நமக்கு பிடித்த தெய்வமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி என்ன தாக்கம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி இன்னுமே நம்மளுக்கு தடைப்பட்ட பயணங்கள் இருக்கலாம். உங்களுக்கு அந்த கோவிலுக்கெல்லாம் போகணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறது இப்போவுமே உள்ளார்ந்த மன திருப்தியோடு நான் நாளை வந்தே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு நீங்கள் கிளம்புங்கள். கட்டாயம் அந்த பயணம் முடிவடையும். மாறாக அனைவரையும் அழைத்து கொண்டு தான் நான் செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அக்காரியம் சில நேரங்களில் தடைபட்டுத்தான் போக செய்யும். காரணம் அனைவரும் ஒரே மனநிலையில் இருப்பதில்லை என்பதை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள். யாருக்கிட்டையுமே பேசாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பு. இது என்னது, நல்லா பேசணுங்கிறாங்க, சிரித்து பேசணுங்கிறாங்க, நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இது என்ன முட்டாள்தனமான தலைப்பாக இருக்குது, யாருக்கிட்டையும் பேசாதீங்க அப்படிங்கிறது அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி எழலாம். நம்ம என்ன சொல்ல வர்றோங்கிறது பொறுமையாக கேளுங்க, அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க. பெரும்பாலும் பேச்சு அப்படிங்கிறது மனிதனுக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதாவது மற்ற உயிரினங்கள் ஒவ்வொரு வகையில் வந்துட்டு தன்னோட தகவல்களை பரிமாறிக்கிட்டாலும் மனித இனத்திற்கே உரிதான இந்த தகவல் பரிமாற்று முறை அப்படிங்கிறது இந்த பேச்சு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த பேச்சின் மூலியமாகவே இறைவனை வசியப்படுத்தியவர்களும் உண்டு அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. ஆனால் அந்த பேச்சு இல்லாத ஊமை மொழிக்கும் இறைவன் செவிமடுப்பார் அப்படிங்கிறதான் நம்ம இந்த இடத்துல கூற வேண்டியது இருக்கிறது. அளவான பேச்சு அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் வந்துட்டு ரொம்பவே உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்போவுமே சொல்லுவாங்க குறைகுடம் கூத்தாடும் அப்படிம்பாங்க. சுத்தமாக தெரியாதவங்களும் அமைதியாக இருப்பாங்க, நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்களும் அமைதியாகிடுவாங்க. ஆனால் இடைப்பட்ட இடத்துல இருக்கிறவங்க போடுற ஆட்டமானது என்னைக்குமே ஒரு அளவில்லாததாக போகும். இது ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கும் போது அந்த குடமானது உடைந்து விடும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல பதிய வைக்க வேண்டியது இருக்கிறது. ஆன்மீகத்தை பொறுத்தளவு அமைதியாக இருப்பது சிறந்ததாகவே குறிப்பிடப்படுகிறது. எந்த இடத்துலையும் சரி ஒரு கர்வம் வந்துடும் நம்மளுக்குள்ள. அதிக பேச்சு வருது அப்படின்னா என்னை மிஞ்சுவதற்கு ஆளே இல்லை, நான் நிறைய தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ள தோன்ற என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கர்வமானது வரும். ஆன்மீகத்திற்கு அடிப்படை பார்த்தீங்கன்னா இந்த கர்வத்தை ஒழித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம், நான் என்ற அகந்தையை ஒழித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ரெண்டும் எப்போ இல்லாமல் போகும் அப்படின்னா அதிகமாக பேச்சு இல்லாதப்பயே போயிடும். ஏன் இப்படி சொல்கிறோம், ஒரு கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கும் போது
அவங்க வந்து நம்மளை டாமினேட் பண்ணி பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம மனசு பொறுத்துக்காது. என்னடா நான் இவ்வளோ தெரிஞ்சவனா இருக்கேன், இவன் என்னை டாமினேட் பண்ணி பேசுகிறானேன்னு அடுத்தடுத்து பேச சொல்லும். அப்போ வார்த்தைகள் முற்றும். அந்த வார்த்தைகளை தெரியாமல் நம்ம விட்டுட்டோம்னா அந்த வார்த்தைகளை நம்ம திரும்பி எடுக்கவே முடியாது எக்காரணத்தை கொண்டும். அதனால தான் ஆன்மீகத்தில் சொல்லப்படுறது என்னன்னா, பெரும்பாலும் பேசாமல் இருந்து கொள்வதே சிறப்பு. மற்றவர்கள் பேசுவதை மட்டும் கேள், அதன் வழியாக இறைவன் உனக்கு பல விஷயங்களை சொல்வார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏங்க நீங்கள் தான் பேசக்கூடாதுங்கிறீங்க, ஆனால் மற்றவங்க பேசுகிறத கேளு அப்படிங்கிறீங்க. அப்போ அவங்களும் பேசக்கூடாது தானே? இது என்ன நமக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இயல்பாக எழுந்திருக்கணும். ஒரே ஒரு விஷயம்தான், இறைவன் எல்லாத்துக்குமே நல்லதை போதித்திருக்கின்றார். ஆனால் எல்லாருமே அதை கேட்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் கேளுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கேளுங்கன்னா நீங்கள் அமைதியாக இருங்க. உலகம் நிறைய பேசும். இப்போ சக மனிதர்களும் பேசுவதை நிறுத்திவிட்டாலும் இறைவன் இயற்கையின் மூலமாக உங்களிடம் ஏதோ ஒன்றை உணர்த்துவார். காற்றின் ஒளியை மெதுவாக கேட்டாலே காற்று உங்களிடம் பேசுவதை உங்களால் உணர முடியும். உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லும். தியானத்தின் போது அமைதியாக மனதை ஒருநிலைப்படுத்திவிட்டால் இந்த பிரபஞ்சத்துடன் நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுகின்ற அதிர்வுகள் வந்துட்டு அது உருவாக்கக்கூடிய அந்த ஒளிகள் உங்கள் மனதில் என்ன வார்த்தைகளாக தோன்றும் என்பதை உங்களுக்கு தெரிந்துவிடும். அப்படிதான் சித்தர்கள் சில மந்திரங்களை கூட நம்மளுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அந்த அதிர்வுகளை உணர்ந்து தான் நம்மளுக்கு சொன்னது. பெரும்பாலுமான சித்தர்கள் பேசுவது கிடையாது. நல்லா கேட்டிருப்பீங்க, நிறைய நூல்களை ஏற்றியிருப்பாங்க, நிறைய நல்லதாக செஞ்சுருப்பாங்க. மனித தொடர்பு இல்லாமல் தனியாக போயிடுவாங்க. அவங்களோட அந்த தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறது யாரோடையுமே இருக்காது. பெரும்பாலும் காடு மலையும் போயிடுவாங்க. ஏன்னா அங்கே தான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு காலத்தை தள்ளிடலாம். உண்மையான அந்த ஆன்மீகத்தை உணர்ந்து கொண்டால் அதை அனுபவித்து கொண்டே அந்த ஆனந்தத்தில் திளைத்து கொண்டே வாழ்க்கை வாழ்ந்து விடலாம். அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். அதே போல் ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் மட்டுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் சராசரி குடும்பத்தில் இருந்தாலும் பேச்சை குறைத்து கொள்வது என்றைக்குமே நல்லது. ஏன்னா ஒரு கோப தாபத்தில் நம்ம சில வார்த்தைகளை பேசிவிடும் போது அது இன்று இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு நாள் உங்களை தாக்கக்கூடிய ஆயுதமாக அந்த வார்த்தை மாறும். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இது நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. தெரியாதனமாக ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் சார், குடும்பமே பிரிஞ்சு போச்சு. அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், ஐயா என் நட்பு அப்படிங்கிறதே உடஞ்சி போச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம பதட்டத்தில் பேசுறது, நம்ம ஒரு ஆக்ரோஷத்தில் பேசுறது, கடகடகடன் பேசிடுவோம். அந்த வார்த்தைகளை எதையும் உங்களால் திருப்பி எடுக்க முடியாமல் போயிடும். அந்த மாதிரி ஆச்சுனாவே நம்ம வாழ்க்கையானது ஒரு அழிவு நிலையை நோக்கி போய்விடும். சொந்த பந்தங்கள் இல்லாமல் போய்விடுவார்கள், நமக்கு நம்பிக்கையானவர்களே இல்லாமல் போய்விடுவார்கள். அதனால தான் இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்குது. அளவான பேச்சு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்துட்டு உங்களுக்கு உயரிய நிலையை தான் உண்டாக்கும். கவனித்து பார்த்துருப்பீங்க, சில பேர் வந்து ரொம்ப அறிவாளிகளாக இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் 1000 கேள்வி கேட்டாலும் ஒரே வார்த்தையில் ரிப்ளை பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ தான் ஆரம்ப காலகட்டத்தில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. நீங்கள் ஒரு வாக்கியத்தில் கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க 100 ஸ்டேட்மெண்ட் பேசுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த பக்குவம் இல்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கை நிதானமாகவும் வெற்றிகரமாகவும் அமைய வேண்டும் என்றால் அளவாகத்தான் பேச வேண்டும். முடிந்தால் பேசாமல் இருந்து விடுங்கள், அதுவே உங்களுக்கு சிறந்ததாக அமையும் அப்படிங்கிறத தான் இந்த நேரத்தில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கிறது. சதாசிவ பிரம்மேந்திரரும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தனது பேச்சை நிறுத்தி கொண்டார் அப்படின்னு தான் குறிப்பிடப்படுகின்றது. அந்த சித்தரை பற்றி நிறைய நீங்கள் கேள்விப்பட வேண்டியது இருக்கும், அதாவது அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கும். அவ்வளவு பெரிய ஞானி. அப்படிப்பட்டவரே ஒரு காலகட்டத்தில் தன்னோட பேச்சை நிறுத்திக்கிட்டாராம். ஏன்னா பேச்சை நிறுத்தும் போது தான் உண்மை பொருள் விளங்கும் அப்படின்ட்டு ஒரு குருவோட உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அப்படியே தனது பேச்சை நிறுத்தி கொண்டார் அப்படின்ட்டு சொல்லப்படும். அதனால தான் சொல்கிறது, எப்போவுமே பேசாதீங்க. பேசாதப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்கும். இது மட்டும் கோவிலுக்கு சென்றால் உண்டியலில் எவ்வளோ காசு போடணும்? இது வந்து ஒரு மழலை குரலில் ஒரு குழந்தை கேட்ட கேள்வி. ரொம்ப தெளிவாக அந்த குழந்தைக்கும் நான் பதில் சொன்னேன். புரிஞ்சிருக்கும், புரியனாலும் கொஞ்சம் வளரும் போது அதை புரிந்து கொள்ளும். இப்போ இயற்கையாக பார்த்தோன்னா நம்ம ஆலயங்களுக்கு போகிறது அமைதியை தேடி, உள்ளத்தில் ஒரு ஒளியை தேடி. இப்போ அந்த இடத்துக்கு போகும்போது பணம் இருந்தால் தான் தெய்வத்தோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமைக்கு எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க அப்படின்னா ரொம்ப வேதனையாக இருக்குது விஷயம். சரி, அது கூட்டத்தை குறைப்பதற்கு, அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு நிறைய காரணம் சொல்கிறார்கள். அது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பணம் இருக்கிறவங்களுக்கு தான் இறைவனோட அருளா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. உண்மையான அன்பு உங்களிடம் இருந்ததுனால் இறைவனின் அருட்பார்வை கண்டிப்பாக இறைவனோட அருளானது உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம். சரி, இப்போ எவ்வளோ உண்டியலில் போடலாம்? நம்ம பேக்கெட்டில் எவ்வளோ இருக்குது? உடனே பேக்கெட்டை தொட்டு பாருங்கள், தெரியும். ஒரு 500 ரூபா பணம் இருக்கா? சாமிக்கு வேண்டி இருக்கமா? 500 ரூபாய் போட்டுடலாமா அப்படின்னு கேட்டால்
ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. ஆலயத்திற்கு செல்வது மனிதனை நெறிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, அவன் நல்லொழுக்கத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, மனிதத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, இன்னும் தன்னுள் இருக்கின்ற இறைவனை உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் வரிசையாக நல்ல விஷயங்களையா சொல்லிக்கிட்டு போகலாம். இப்போ ஒருத்தருக்கு பசிக்குது அப்படிங்கும்போது, வயிறு பசிக்குது அப்படிங்கும்போது உணவு கொடுக்கணும். அதே போல் அறிவு பசி ஏற்பட்டவர்களுக்கு அந்த தாகத்தை தணித்து கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்போ தெளிவாக நம்ம இந்த இடத்துல குறிப்பிடுவது, கோவில் உண்டியலில் பணம் போடுறது அவங்கவுங்க விருப்பமாக இருந்தாலும், நம்மளுடைய சமயம் நமக்கு கற்றுத்தந்தது தானங்கள் செய்வது தான் இறைவனை உண்மையாக உன்னால் காண முடியும் அப்படிங்கிறது. ஆலயத்திற்கு போங்க, நிஜமாலுமே முடியாதவங்கன்னு உங்கள் கண்ணில் தென்பட்டாங்கன்னா, நீங்கள் உண்டியலில் போடுறதா நினச்ச காசில் அவங்களுக்கு அன்றைக்கி சாப்பாடு வாங்கி கொடுங்க. இல்லை ஒரு குழந்தை படிக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுது, படிப்பதற்கே வழி இல்லை அப்படின்ட்டு அவங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னா, நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க இல்லைங்களா, போகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அந்த பொருட்கள், பாட புத்தகங்கள் இதெல்லாம் வாங்கி போய் அந்த இறைவன் சன்னதியில் வைத்து கொண்டு, இது உனக்கான காணிக்கையாகத்தான் நான் கொடுக்க போகின்றேன்னு அந்த குழந்தைக்கு கொண்டு போய் கொடுங்க. இல்லையா, இன்னுமே சொல்லப்போனால் நம்மளோட தர்மத்தோட அடிப்படை விஷயங்கள் சிலவற்றை புரிந்து கொள்ளாமல் நாம் இன்னும் இருக்கின்றோம். ஆலயத்திற்கு போகும்போது நம்ம சமயம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் 4 வாங்கிட்டு போங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. அதுவே பெரிய விஷயம். நீங்கள் உண்டியலில் காசு போடுறதுக்கு ஈடானது தான் அது. நம்ம 100 ரூபா அங்கே போடுறதுக்கு பதிலாக ஒரு 50 ரூபான்னு 2 புத்தகங்கள் வாங்கி கொண்டு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலுமானவங்க வீட்டில் நம்மளுடைய சமய நூல்கள் இல்லை. சமய நூல் அவசியமாக அப்படின்னா கண்டிப்பாக அதன் படிப்பதன் மூலமாக மனம் ஒரு அமைதி பெறும். இந்த உண்மைத்தன்மையை உணர வேண்டும் என்ற வேட்கையானது ஒவ்வொருவர்களுக்கும் உண்டாகும். ஆனால் அது இல்லை, அது ஏனோ அது பல பேர் பலவிதமான குற்றம் சாட்டுகிறார்கள். அதெல்லாம் வேணாம். நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும் இல்லையா? அடியன் இப்போ எல்லாம் கோவிலுக்கு போனால் கையில் போகும்போதே திருவாசகம் 4 வாங்கிட்டு போய்டுறது, வாங்கிட்டு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வர்றது. யாராச்சும் கேட்டாங்கனாலும் கொடுத்துறது, இல்லைனாலும் படிக்க முடியாத படிக்கிறவங்க அவங்கக்கிட்ட இல்லைனாலும் கேட்டு கொடுத்துட்டு வந்துடுறது. எதுக்காகனா, இப்போ நம்ம ஆலயங்களை பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட ஒரு மனிதனோட மனதை பராமரிக்கிறதுங்கிறது இன்னும் சிறப்பான விஷயம். ஆலயங்கள் நன்னெறிகளை உண்டாக்குவதற்கு, நல்லொழுக்கங்களை உண்டாக்குவதற்குத்தான். அதே போல தான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு மனிதனை நெறிப்படுத்துவது. அதனால் இனிமேல் ஆலயத்திற்கு போகிறீங்க அப்படிங்கும்போது முடிஞ்சதுன்னா நம்ம சமயம் சார்ந்த ஏதேனும் ஒரு புத்தகத்தை கடையில் வாங்கி கொண்டு போய் அங்கே இருக்க நபர்களுக்கு, தேவைப்படும் நபர்களுக்கு கொடுங்கள். அதுவும் நீங்கள் உண்டியலில் காசு போட்டதற்கு ஈடாகும். இதுக்காக உண்டியலில் காசே போடாதீங்கன்னா நான் சொல்ல வரலை. அதை விட இது இன்னுமே சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு கொள்ள வேண்டியது இருக்கிற அன்பர்களே. நன்றி, வணக்கம்.